ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம். இது வந்து பார்ட் 7 வீடியோ. இந்த பார்ட் 7ல் வந்து எந்த சாப்டர் சம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் இந்த பார்ட் 7ல் இருக்கும். எல்லாமே வந்து இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் மற்ற பார்ட் வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மற்ற பார்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு சில பேர் படிக்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு இந்த ப்ரீவியஸ் இயரில் ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை எஸ்எஸ்சி பேங்கிங் ஏதோ ஒரு கேட்டால் கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதோட எல்லா சம்மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். த ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் 6:7. பிக்யூ அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 6:7. ஓகே, இஃப் கியூ இஸ் 4 years older than P, what will be the ratio of ages of P and Q after 4 years? என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜோட ஆவரேஜ் 6:7. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Q வந்து 4 years older than P. இதுதான் Q, ஓகேவா? இது P. பிக்குங்கிற ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் P, தான் Q. ஓகே, இந்த ஏஜோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. Qவோட வந்து Pக்கு 4 வயசு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து சமயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆவரேஜில் அந்த மாதிரி ஏஜை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 வயசு டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 6க்கும் 7க்கும் 1 டிஃப்ரென்ஸு. அப்போ அந்த 1 தான் வந்து 4. 6 எவ்வளவு 7 எவ்வளோன்னு பார்த்தா போதும். 6 எவ்வளவு 1 தான் 4னா 6 வந்து 24, 7 வந்து 28. ஓகே, அப்போ வந்து பிக்யூக்கான ஏஜ் வந்து இப்போ ப்ரெசண்டில் 24, 28. என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ஆஃப்டர் 4 years? இதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசண்டில் இது இருக்குது. 4 கூட்டினா பிக்கு 28 வயசு ஆயிரும், கியூக்கு 32 வயசு ஆயிரும். இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 7:8. அப்போ 4 years கழிச்சு உங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் இதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஜை வந்து ரேஷியோவில் கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து அதை பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்படி டிஃப்ரென்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த கியூவோட ஏஜை கொடுத்துருவாங்க. இப்போ கியூக்கு வந்து அவங்களே வந்து 24, கியூக்கு வந்து 28 வயசுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 7 தான் 28னா 6 எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் த ரேஷியோ 5:6. எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 பேரோட ப்ரெசண்ட் ஏஜ் ரேஷியோ வந்து 5:6. 7 years ஹென்ஸு, 7 வருஷத்துக்கு அப்புறம் திஸ் ரேஷியோ பிகேம் 6:7. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ வந்து 6:7 ஆயிடுது. வாட் இஸ் த எக்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்? ஓகேவா? இதில் வந்து ப்ரெசன்டேஜாக முதல்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய்யோட ப்ரெசன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட ப்ரெசன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5ங்கிற ரேஷியோ நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரெசன்டேஜ் என்னது 5:6. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு ரேஷியோ வந்து 6:7 ஆகுது. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கான டிஃப்ரென்ஸ், இதுக்கான டிஃப்ரென்ஸ், இந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. அது மாதிரி இந்த 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துட்டு அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சிம்பிளாக இந்த 1னே எடுத்துடலாம். சப்போஸ் இங்கே 1 இங்கே 2 எல்லாம் இங்கே 2 டிஃப்ரெண்ட்டான 2 நம்பர் வருது அப்படின்னா அது என்னங்கிறத நான் அடுத்த மாடலில் சொல்லுவேன். இப்போ வந்து 2மே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி எடுத்துடலாம். இந்த 1 டிஃப்ரென்ஸ் தான் 7. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எக்ஸ் ப்ரெசன்டேஜ்? எக்ஸோட ப்ரெசன்டேஜ் என்னது, இந்த 5 அப்படிங்கிறது எக்ஸோட ப்ரெசன்டேஜ். அப்போ 5 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. 1 தான் 7னா 5 எவ்வளோ 35. அப்போ எக்ஸோட ப்ரெசன்டேஜ் வந்து 35. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சமீர் அண்ட் ஆனந்த் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 5:4. சமீர் ஆனந்த் அவங்களோட ப்ரெசன்டேஜோட ரேஷியோ வந்து 5:4. 3 years ஹென்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப் தியர் ஏஜஸ் வில் பி 11:9. 11:9 ரேஷியோவாக மாறுது 3 வருஷத்துக்கு அப்புறம். ஆனந்தோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 என்ன அப்படிங்க கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். சமீர் ஆனந்த் 5:4. இப்போ 3 வருஷம் கழித்து அவனோட ஏஜ் ரேஷியோ வந்து 11:9 மாறுது. நம்ம என்ன சொன்னோம், இந்த 2ஓட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 2ஓட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 5க்கு 11க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 6.
இது 4க்கும் 9க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 5. இப்போ பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. நம்ம வந்து இங்கே ரெண்டும் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் இந்த மெத்தடில் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து முதல்ல இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல் ஆக்கணும். எப்படி ஈக்குவல் ஆக்கலாம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் 1, அதுமாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ இந்த 1 வச்சு இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 11ஐயும் 9ஐயும். அதுமாதிரி இந்த 2 வச்சு இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 வச்சு 5யும் 4யும் பண்ணான்னா 10, 8. இதே 1 வச்சு 11ஐயும் 9ஐயும் பண்ணான்னா 11, 9 தான் வரும். எப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1. அப்போ இப்போ அந்த மெத்தடில் பண்ணலாம். நம்ம போன சம் மாதிரியே வந்து ரெண்டுலேயும் ஈக்குவலான ஒரு நம்பர் வந்துட்டு 1 ஓகே. நெக்ஸ்ட்டு எவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸு? 3 வருஷம் டிஃப்ரென்ஸு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ப்ரெசன்டேஜ் ஓகேவா, இந்த 5:4 ரேஷியோவில் 4 கண்டுபிடிச்சா போதும். இப்போ இங்கே இந்த 4 அப்படிங்கிறதான் வந்து இங்கே 8ஆக மாறி இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த 8 என்னென்னு கண்டுபிடிச்சா போதும். 1 தான் 3, அப்போ 8 எவ்வளவு? 24 ஓகேவா. அவ்வளோதான் ஆன்சர். ஆனந்தோட ப்ரெசன்டேஜ் வந்து இப்போ 24. ஓகே. இந்த ஏஜ் சம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த 3 சம் பார்த்தாலே போதும், நீங்கள் உங்கள் புக்கில் உள்ள மற்ற சம் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படிங்க மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். The sum of the present age of father and his son is 60 years. இப்போ ப்ரெசண்டில் வந்து ஃபாதர் சன்னு 2 பேர்த்தோட ஏஜை சம் பண்ணால் ஆட் பண்ணால் 60 ஓகேவா. அப்போ ஃபாதர் சன்னு ஆட் பண்ணால் 60. ஓகே. 6 years ago ஃபாதர் ஏஜ் வாஸ் 5 times the ஏஜ் ஆஃப் த சன்னு ஓகேவா. இப்போ வந்து 2 ஆட் பண்ணால் 16 எடுத்துக்கிடும். இங்கே ஏதோ 2 ஏஜ் இருக்குது, அந்த 2 ஏஜையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் வந்து 2 பேர்த்தோட சம் வந்து 60. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 years ago, முன்னால்தான் மேலே 6 வருஷத்துக்கு முன்னால். ஓகே. 6 years ago ஃபாதர் ஏஜ் வாஸ், இப்போ வந்து நம்ம இதை ஃபாதர்னு எடுத்துக்கிடுவோம், இதை சன் எடுத்துக்கிடுவோம். ஓகே. ஃபாதர் ஏஜ் வாஸ் 5 times ஏஜ் ஆஃப் த சன். அதாவது 5 times ஏஜ் ஆஃப் சன் அப்படின்னா வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5 timesங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் ரேஷியோ வந்து 5, சன்னுக்கு வந்து 1. ஓகே. ஏஜ் ரேஷியோ வந்து 5:1. The age of the son after 6 years ஓகேவா. ஆஃப்டர் 6 years சன் ஏஜ் வில் பி. 6 வருஷம் கழித்து பையனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஃபஸ்ட் நான் என்ன சொல்லுதேன், சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் 60 years. இதான் வந்து ப்ரெசன்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே. ப்ரெசண்ட் இது வந்து முன்னால் ப்ரீவியஸ் 6 வருஷத்துக்கு முன்னால் 5:1 ரேஷியோ இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கேட்டிருக்காங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் பையனோட ஏஜ் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்கள், ப்ரெசண்டில் வந்து 2 பேர்த்தோட வயசையும் கூட்டினா 60 அப்படிங்கிறது வருது. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னால் வந்து 2 பேர்த்தோட வயசு என்னவாக இருக்கும்? 2 பேர்த்தோட வயசையும் கூட்டினா என்ன இருக்கும்? கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க வயசோட 6 வருஷத்துக்கு முன்னால் வந்து பையனுக்கு வந்து வயசு 6 வயசு கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து 6 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து மொத்தத்தில் வந்து 6 + 6 12 மைனஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசுங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. 60 12 மைனஸ் பண்ணால் 48. இப்போ சிம்பிளாக வந்துட்டா இந்த 5:1 ரேஷியோ வந்து 48 ஏஜ் மொத்தத்தில் டோட்டல். இதை வந்து நீங்கள் 5னா எவ்வளோ 1னா எவ்வளோன்னு பிரிச்சிடலாம். மொத்த ரேஷியோ வந்து 5 + 1 6. 6 வந்து 48. அப்போ அதில் 5 எவ்வளவு 1 எவ்வளோன்னு பார்த்துடலாம். 40 சன்னுக்கு 8. அப்போ வந்து ஃபாதரோட ப்ரீவியஸ் ஏஜ் வந்து 40, சன்னுக்கு வந்து அப்போ 8 வயசு. இப்போ ப்ரெசண்டில் எவ்வளோ வயசு? 6 வருஷத்துக்கு அப்புறம் 8 + 6 14 கண்டுபிடிச்சாச்சு. ஃபாதருக்கு வந்து 48 இருக்கும், 46 இருக்கும். 40 + 6 6 வருஷம் 46. என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் பையனோட வயசு என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வந்து 14 + 6 20 year. ஓகே. அப்போ 20 year தான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வந்து 2 என்ன ரேஷியோ கொடுக்காம சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை வச்சு 6 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ரேஷியோவும் இருக்குது, ஏஜும் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த ரேஷியோ படி ஏஜை வந்து நம்ம இந்த சைடில் வந்து 2 நம்ம பிரித்து போட்டோம். இப்போ எல்லாமே கிடச்சிட்டு
சன்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி சன் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி 8 வயசு அப்படின்னா இப்போ எவ்வளோ வயசுனா 6 வயசு கூட்டணும். இன்னும் 6 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வயசுனா இன்னொரு 6 கூட்டணும், 20. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள், அதே கான்செப்ட் தான். அட் ப்ரெசன்ட் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் தீபக் 4:3. அருண் தீபக் அப்படிங்கிற 2 பேரோட ஏஜ் ரேஷியோ வந்து ப்ரெசென்ட்டில் 4:3. ஆஃப்டர் 6 இயர்ஸ் அருண் ஏஜ் வில் பி 26 இயர்ஸ். 6 வருஷம் கழிச்சு அருணோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ். அப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தீபக் அட் ப்ரெசண்ட்டு? தீபக்கோட ப்ரெசண்ட்டு இந்த 3 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தீபக்கோட ப்ரெசண்ட்டு இதான 3 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து 2 பேர் இருக்காங்க, அருண், தீபக். அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 4:3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ஆஃப்டர் 6 இயர்ஸ் அருண் ஏஜ் வில் பி 26 இயர். 6 வருஷத்துக்கு அப்புறம் அருணோட ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அருணோட ஏஜ் வந்து 26 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்காங்க அப்படின்னா, இவனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. என்ன கேட்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தீபக் அட் ப்ரெசண்ட்டு? தீபக்கோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த சம் மாதிரியே தான் இதுலேயும் பாருங்கள். ஓகேவா, 6 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 26 வயசுனா அப்போ இப்போ எத்தனை வயசாக இருக்கும்? ஒருத்தனுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 வயசுனா இப்போ எவ்வளோ வயசாக இருக்கும்? 20 வயசாக இருக்கும். ஓகேவா, அப்போ 20. இந்த 4 ரேஷியோ தான் 20. ஓகேவா, புரிஞ்சுதா? இன்னும் அவனுக்கு 6 வருஷம் கழிச்சு 26 வயசுனா இப்போ வந்து அவனுக்கு 20 வயசு. அப்போ இந்த 4 ரேஷியோ தான் 20. என்ன கேட்டிருக்காங்க? தீபக் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 4 தான் 20னா 3 எவ்வளோ? 15. ஓகேவா, 15 தான் வந்து ஆன்சர். சம் பொறுத்த வரைக்கும் மொத்த கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் பண்ணிடலாம். எல்லா சம்மும் இதே கான்செப்ட் தான் வரும். நீங்கள் வந்து அந்த டேட்டாவை எப்படி எடுத்து எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். ஸோ நீங்கள் இப்போ இதே மாடலில் ஒரு 4-5 சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஏஜஸில் எந்த சம் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நம்ம சேனலில் இருக்க மற்ற பார்ட் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.